வணக்கம். இந்த வாரம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன், பெரிய ஓப்பனிங் ரெண்டும் இருக்கிற படம் இந்த தங்கலான். அண்ட் கம்பேரிட்டிவ்லி மற்ற படங்களை விட இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் பயங்கர அக்ரெசிவாகவே நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பப்ளிக் ஈவெண்ட்ஸ், இன்டர்வியூஸ், ப்ரெஸ் மீட்னு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு ரஞ்சித் இயக்கத்தில் ஒரு படம், பெரிய பட்ஜெட், அட்டகாசமான ஸ்டார் கேஸ்ட், தங்கத்தை தேடி போகிற கூட்டம்னு புதுசாக ஒரு களம். தென் கொஞ்சம் அப்படி ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் ட்ரெய்லரில் ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். தங்கலான் 18th செஞ்சுரியில் நார்த் ஆர்காட் பகுதியில் நடக்கிற ஒரு கதை. விக்ரமும் அவர் ட்ரைபை சேர்ந்த ஒரு சிலருக்கும் கொஞ்சம் நிலம் இருக்குது. அதில் விவசாயம் பண்ணி செல்ஃப் சஃபிஷியண்டாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய நிலத்தை அநியாயமாக பறி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் வருது. வேற வழியே இல்லாமல் பண்ணை அடிமைகளாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியில் தங்கம் இருக்கிறதா காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது. ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தங்கத்தை தேடி போறாரு. கூடவே ஹெல்ப்புக்காக இவங்க ட்ரைப்லேருந்து விக்ரமோட சிலரையும் கூட்டிட்டு போறாரு. அவரோட போய் தங்கம் தேடி கொடுத்தா நம்மளோட இடத்தை நம்மளால மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு விக்ரமும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அவர் கூட போறாங்க. இதுல விக்ரமுடைய மூதாதையர்களுக்கு தங்கம் இருக்கிற இடமும் தங்கத்தை செலுத்தி எடுத்து ஒரு பழக்கமும் இருக்கு. அதுல சில கதைகள்லாம் இருக்கான். அப்பப்ப அது சம்பந்தமா விக்ரமுக்கு சில விஷன்ஸும் வந்து போகுது. இந்த ஜேர்னியில அவங்க தேடின மாதிரி அவங்களுக்கு தங்கம் கிடைச்சதா இல்லையா, இதுல அவங்க ஃபேஸ் பண்ற தடைகள் என்னென்ன, விக்ரமுக்கு அப்பப்ப வர அந்த விஷன்ஸுக்கு என்ன காரணம், இதெல்லாம் தான் இந்த தங்கலான். நடிகர்கள் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய பெஸ்ட்டை டெலிவர் பண்ணியிருக்கிற படம் இது. படத்துடைய பெரிய ஹைலைட் காஸ்டிங்கும் பர்ஃபார்மன்ஸஸும். அஃப்கோர்ஸ் முதல்ல விக்ரம் அவர் உயிரை கொடுத்து நடிக்க இன்னொரு படம் மனுஷன் திரும்பவுமே தன்னுடைய கேபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. கம்ப்ளீட்டா பிசிக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு நடுவில் அவர் காட்டுற நுணுக்கமான சில முகபாவனைகள், எமோஷன்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. இப்படியான ஒரு ரோலை இந்த மாதிரி போர்ட்ரே பண்ண கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வேற நடிகர் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு அசுரத்தனமான உழைப்பையும் நடிப்பையும் கொடுத்திருக்காரு விக்ரம். அந்த கேரக்டர்லேருந்து அவரை தனியா பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது பார்வதி. அவங்க வர முதல் காட்சியிலேருந்தே காலகாலமாக இந்த ட்ரைப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கேன்ற மாதிரி நம்மளை நினைக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை இன்டர்னலைஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கூட்டத்தில் இருக்கிற மற்ற பெண்களும் விக்ரம் கொண்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குற மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸ் வரும். இந்த ஒரு சீன்ல பார்வதியோடைய டயலாக்ஸ், ரியாக்ஷன்ஸ், ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் எல்லாம் கலக்கி எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு சின்ன சீன் போதும் அவங்க இந்த கதைக்கு எவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல. பிரதானமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்கிற பசுபதி, ஆனந்த் சாமி, ஹரிகிருஷ்ணன், பிரிட்டிஷ் ஆஃபீஸரா வர டேனியல் கால்டஜிரோன்னு எல்லாருமே பிரமாதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மாளவிகாவுடைய கெட்டப்பே பாதி நேரம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஆம்பப் பண்ற மாதிரி இருக்கு. பட் அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை நீட்டா பண்ணியிருக்காங்க, அவ்வளவே. பிரிட்டிஷ் அதிகாரிகள் கேரக்டரில் வரவங்க பழைய தமிழ் சினிமாவில் வர மாதிரி ஓட்ட தமிழில் பேசி சாகடிக்காமல் இருந்தது மிகப்பெரிய ரிலீஃப். பேரா டப்பிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது உருத்தாம தான் இருக்கு. கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கிறவங்களும் உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. கிஷோர் குமாரோடைய சினிமாட்டோகிராஃபி, அந்த லேண்ட்ஸ்கேப்பை, மக்களுடைய வாழ்வியலை அவ்வளவு ஒரு ஆவா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கு. எடிட்டர் செல்வா அப்பப்ப முன்னாடி பின்னாடி போயிட்டு வர இந்த நரேஷனை முடிஞ்ச அளவுக்கு சீம்லெஸ்ஸா தொகுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், பாஸ்ட், பிரசன்ட், டே நைட்னு மாறி அந்த வர விஷுவல்ஸ் வந்து ஸ்டன்னிங்கான ஒரு இமேஜினேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன். ஜிவி பிரகாஷோடைய பின்னணி இசை படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய சப்போர்ட். காட்சிகள் இருக்கிற இன்டென்சிட்டி இவர் பிஜிஎம்னால பல மடங்கு இன்னும் பெருசாகுது. தியேட்டர்ல ஒவ்வொரு மாஸ் மொமெண்ட்டுக்கும் அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஜிவியோடைய பிஜிஎம்மும் அந்த எலிவேஷனும் ஒரு முக்கியமான காரணம். வர ஒரு சில பாடல்கள் கேட்க நல்லாவே இருக்கு. தங்கலானே பாட்டு அப்படியே கொஞ்சம் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் தீமை ஞாபகப்படுத்தினாலும் சிச்சுவேஷனா நல்லா ஒர்க் ஆகுது. இந்த படம் பார்க்கும்போது 1000ல் ஒருவன், பரதேசின்னு 2 படங்களும் மைண்ட்ல வந்துட்டு போச்சு. இன்சிடென்டலி அந்த 2 படங்களுக்குமே ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக். பட் இந்த 3 படங்களுடைய மியூசிக்லுமே அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. சூப்பர்ல. 18வது நூற்றாண்டுல இருந்த விளிம்பு நிலை மனிதர்கள் சாதி ரீதியா, வர்க்க ரீதியா, கலோனியலா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட விதம், அவங்க ஃபேஸ் பண்ண கொடுமைகள், இதை இந்தியாவுடைய தங்க சுரங்க வரலாறை பேக்ட்ராப்பா வச்சு, உண்மையான ஃபேக்ட்ஸ் அடிப்படையாக வச்சு அழுத்தமான ஒரு பதிவாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் ரஞ்சித். முதல்ல இப்படியான ஒரு ஐடியா, விஷன், அதுக்கு இப்படி ஒரு கேன்வாஸ், அதை முழு கன்விக்ஷனோட அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற விதம், இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பாராட்ட கொடுக்கலாம். ஒரு வகையில் இந்த படத்தை கொஞ்சம் கிரவுண்டடான, ராவான கேஜிஎஃப் ப்ரீக்வல்னு கூட சொல்லலாம். மக்களோட வாழ்வியலை டாக்குமெண்ட் பண்ண விதம், விக்ரமுக்கும் பார்வதிக்குமான பாண்டிங், இந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட காட்சிகள், விக்ரம் அவர் பசங்களுக்கு சொல்ற கதை, அதோடைய விஷுவல்ஸ், இப்படி படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கொஞ்சமா நம்மள அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போறாரு இயக்குனர். இந்த கூட்டத்தில் நடக்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷன், விக்ரம் பிரிட்டிஷ் அதிகாரிகளோட போகலாம் அப்படின்னு முடிவு பண்ற அந்த மொமெண்ட், இதெல்லாம் கூட கொஞ்சம் ஒர்க் ஆகுது. பசுபதியோடைய கேரக்டர், அந்த கேரக்டர் பேசுற வசனங்கள், அந்த கேரக்டரை வச்சு சொல்லப்பட்ட மெசேஜ் எல்லாம் நல்லா இருந்தது. தென் செகண்ட் ஆஃப் ஆரம்பமானதும் விக்ரம் திரும்ப வர அந்த மொத்த சீக்வன்ஸும் அது வரைக்கும் இல்லாத ஒரு எமோஷனல் கனெக்டை கொண்டு வருது. மேனாமினிக்கு பாட்டு முடிஞ்சு மொத்த கூட்டமும் இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ற வரைக்கும் இந்த கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆகாமே இருக்கு. இந்த ஒரு போர்ஷனால இதுக்கப்புறம் நடக்கிற சில டிராஜிக்கான விஷயங்களும் லைட்டா ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண அந்த அட்டகாசமான ஸ்டன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹைலைட். பட் நான் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த பாசிட்டிவ்ஸை தாண்டி ஒரு படமா இந்த தங்கலான் என்ன பெருசா என்கேஜ் பண்ணல. எனக்கு ஃபீல் ஆன முதல் டிராபேக், நரேஷன்ல கிளாரிட்டி இல்லாம போன விதம். ஒரு உழைக்கிற கூட்டம் அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது இந்த படத்துடைய கோரா நம்ம புரிஞ்சுக்கலாம். பட்
இதுதான் கோர் அப்படின்னு ரியலைஸ் பண்ணவே நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் சில விஷயங்களும் இந்த படம் பேச வருது, பட் எல்லாம் கலந்து கட்டி ரொம்ப கேயாட்டிக்கா ஆல் ஓவர் த பிளேஸாவே ஃபீல் ஆகுது. அங்கங்க ஃபில்லர் காட்சிகள் மாதிரி வரும்போது அதெல்லாம் நரேஷனா கொஞ்சம் டல் ஆகுது. தென் அண்டர் கரண்ட்ல இருக்கிற அந்த மேஜிக் ரியலிசம்ங்கிற எலிமெண்ட்டும் அன்ரிலேபிள் நரேட்டரை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் தரதுனால அது சுத்தமா அழுத்தமாவே ஃபீல் ஆகல. படம் முழுக்கவே சிங் சவுண்ட் தான் நினைக்கிறேன், நல்ல முயற்சி தான். ஆனா பல இடங்கள்ல எனக்கு வசனங்களே சுத்தமா புரியவே இல்லை. கான்டெக்ஸ்டாவும் புரியுற ஒரு சில வார்த்தைகளை வச்சும் இதுதான் பேசுறாங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. மேபி சப்டைட்டில்ஸோட பார்த்தது தான் இன்னும் கூட இந்த டிராமா பெட்டரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு கூட சில இடங்கள்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். புரியாத இன்னொரு விஷயம் இந்த பேசேஜ் ஆஃப் டைம் என்ன அப்படிங்கிறதும். விக்ரமும் அவரோட ட்ரைபை சேர்ந்த இன்னும் சிலரும் பிரிட்டிஷ் அதிகாரியோட போற இந்த டிராவலும் கூட அவ்வளோ சுவாரஸ்யமா இல்லை. இந்த பிளாக் பேந்தர் வர சீக்வன்ஸ் எல்லாம் எந்த விதத்திலையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கவே இல்லை. அண்ட் படம் முழுக்கவே நிறைய ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட அதுல ஒரு சிலது மட்டுமே அந்த காட்சியோட ஆர்கானிக்கா பில்ட் ஆகி ஒர்க் ஆகுது. இன்டர்வல் பாயிண்ட்ல வர சீக்வன்ஸ்லாம் ரொம்ப குழப்பமாவே இருந்தது. யார் அடிக்கிறாங்க, எது நிஜம், எது போய் ஏன் திடீர்னு எல்லாரும் எங்கேயோ ஓடுறாங்கன்னு டோட்டலா டிஸ்கனெக்டோடயே பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. படம் முழுக்கவே சிஜி ரொம்ப சுமார். செகண்ட் ஹாஃப்ல இவங்களுடைய மைக்ரேஷனுக்கு அப்புறம் வர காட்சிகள் ரொம்ப பிரிடிக்டபிளாகவும் மெலோட்ராமாவும் இருக்கு. முதல் பாதியிலேயே எப்படி இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ஒரு விஷயத்தை கெஸ் பண்ண முடியுதுங்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல அந்த விஷயங்கள்லாம் லைனா நடக்கும்போது அது பெருசா எந்த வித இம்பாக்டையும் கொடுக்கல. கடைசியில ட்விஸ்ட் மாதிரி ரிவீல் ஆகிற ஒரு விஷயத்துக்கு நரேஷனை சரியா பில்டப் பண்ணி கொண்டு போகல அப்படிங்கிறதுனால அந்த மொமெண்ட்ல அந்த ட்விஸ்டும் பிளாட்டாவே இருக்கு. மொத்தத்துல இந்த தங்கலான் ஒரு அன்கன்வென்ஷனலான அப்டிராக்ட் ஆர்ட் மாதிரியான ஒரு படைப்பு, மிகச்சிறப்பான ஒரு எஃபர்ட், பட் கமர்ஷியல் சென்ஸ்ல என்டர்டெய்னிங்கா என்கேஜிங்கா முழுமையான ஒரு படமா எனக்கு ஃபீல் ஆகல. நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. பா ரஞ்சித் சிக்னேச்சர்ல எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு படம் பார்க்கணும்னு விரும்புறவங்களும் கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ஓடிட்டு இருக்கு. யூஏ கொடுக்கப்பட்டிருந்தாலும் படத்தோடைய இன்டென்ஸான லிட்ரலி ரத்த ஆரே ஓடுற அளவுக்கு வயலண்டான சில காட்சிகளுக்காக, பல காட்சிகளுக்காக கண்டிப்பா இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அது மைண்ட்ல இருக்கட்டும்.